அண்மை செய்தி. சென்னை கண்ணகி நகரில் இன்று அதிகாலை தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த வரலட்சுமி என்பவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சிவபிரகாஷ். சிவபிரகாஷ், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். வணக்கம். சென்னை பள்ளிக்கரணையின் கண்ணகி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய வரலட்சுமி என்பவர் 30 வயதானவர். அவர் திருவான்மியூரில் தனது பணிக்காக செல்வதற்கு இன்று காலை 4 மணிக்கு அவரது வீட்டிலிருந்து கிளம்பி வந்திருக்கிறார். அப்போது அவர் இங்கிருந்து கிளம்பும் போது அவர் 5வது மெயின் ரோடில் அமைந்திருக்கக்கூடிய அவரது வீட்டிலிருந்து சென்ற போது அருகில் உள்ள 11வது குறுக்கு தெரு வழியாக சென்றிருக்கிறார். அங்கே மழை நீரில் புதைந்திருந்த அந்த மின் கேபிளில் கால் வைத்த போது அது ஏற்கனவே தேய்ந்திருந்ததன் காரணமாக நேரடியாக அந்த கரண்ட் ஷாக்கானது அவருக்கு அடித்து உடனடியாக அந்த இடத்திலேயே அவர் விழுந்து மின்சார அந்த ஷாக்கின் காரணமாக துடித்திருக்கிறார். அப்போது அருகில் இருந்தவர்கள் அவர் துடித்துக் கொண்டிருப்பதை பார்த்திருந்தும் கூட அவர்களால் உதவ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. காரணம், இது போல ஷாக் அடிக்கிறது, ஒருவர் விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று அருகில் இருக்கக்கூடிய மின்துறைக்கு போன் செய்து அவர்களிடம் சொல்லலாம் என்று போன் செய்த போது யாருமே அங்கிருந்து அவர்களுக்கு உரிய முறையில் எந்த விதமான பதிலும் அளிக்கவில்லை, போனையே எடுக்கவில்லை என்பதன் காரணமாக கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவரது உடல் அந்த மின்சார விபத்தில் சிக்கி அதே இடத்தில் கிடந்திருக்கிறது. அதன் பிறகு அந்த இடத்திற்கு வந்த மின்வாரிய ஊழியர்கள் அருகில் இருந்து அந்த மெயின் லைனை கட் செய்த பிறகுதான் அவரது உடலை அங்கிருந்து கொண்டு சென்று அருகில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொண்டு சென்று சேர்த்திருக்கின்றனர். அப்போது அவர் உயிரிழந்து விட்டதாக அந்த இடத்தில் கூறப்பட்ட பிறகுதான் அவரது உடல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியை பொறுத்தவரையிலும் இது போல இந்த மின்சார உயர்ந்து இதற்கு முன்பு இந்த இடத்தில் நடத்தப்பட்ட அந்த ஒரு சீரமைப்பின் போது அந்த பூமியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட அந்த கேபிள் ஆனது தெருவின் மேலேயே போடப்பட்டிருக்கின்றது. அதனை மீண்டும் பள்ளம் தோண்டி அதை குழிக்குள் அந்த மின் கேபிளை உள்ளே செலுத்த வேண்டும் என்று இங்க இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கை வைத்தும் கூட அது நிறைவேற்றப்படாமலேயே இருந்திருக்கிறது. அந்த கேபிள் இல்லாததன் காரணமாக அந்த கேபிள் வாங்குவதற்கு ஒரு வீட்டிற்கு 300 ரூபாய் என மொத்தமாக இங்க இருக்கக்கூடிய 180 வீடுகளில் கலெக்ட் செய்து தருமாறும் கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த அளவுக்கு பணம் இல்லாத ஒரு காரணத்தினால் மின்சார மின் வாரியமே அதனை செய்து தர வேண்டும் என்று பலமுறை கடந்த 3 மாதங்களாக கோரிக்கை வைத்திருக்கின்றனர். ஆனால் அப்படி இருந்தும் செவிமடுக்காத ஒரு சூழ்நிலையில் சாலையின் மேலேயே கிடந்த அந்த கேபிளின் மீது வாகனங்கள் அடிக்கடி சென்று கொண்டிருந்ததன் காரணமாக தேய்மானம் ஏற்பட்டு அதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மின் ஒயர்களும் துண்டாகி அதிலிருந்து ஷாக் ஆனது வெளியில் வந்திருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலையில் நேற்று இரவிலிருந்து தொடர் மழை பெய்து கொண்டிருப்பதன் காரணமாக அந்த மழை நீரில் அந்த கேபிளும் உள்ளே புதைந்திருக்கிறது. இது தெரியாமல் வரலட்சுமி அந்த மின் கேபிளின் மீது கால் வைத்த போது அவருக்கு உடனடியாக ஷாக் அடித்திருக்கிறது. அப்படி அடித்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவரது உடல் அந்த மழை நீரிலேயே அந்த கரண்ட் ஷாக்கிலேயே இருந்திருக்கிறது என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த அளவிற்கு ஆதங்கப்பட வேண்டிய ஒரு காரணமாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய பல தெருக்களில், அதாவது இந்த கண்ணகி நகரில் இருக்கக்கூடிய பல தெருக்களிலும் இது போல அனைத்து அந்த மின்சாரம் பூமிக்கு அடியில் செல்லக்கூடிய அந்த மின்சார கேபிள்கள் சாலை மீதே கிடக்கின்றன. இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் தொடர் புகார்கள் சொல்லப்பட்டும் கூட சரியான அளவில் நடவடிக்கை இல்லாமல் ஒரு அலட்சியத்தின் காரணமாகவே இந்த விபத்து நடைபெற்றிருக்கின்றது என்று இங்க இருக்கக்கூடிய மக்கள் குமுறுகின்றனர். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இந்த இடத்தில் நேரில் வந்து வரலட்சுமி அவர்களது வீட்டிற்கு சென்று அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்தது மட்டுமல்லாமல் மாநகராட்சியின் சார்பில் 10 லட்சம் ரூபாய் மற்றும் அந்த தூய்மை பணியாளர் வரலட்சுமி பணிபுரியக்கூடிய அந்த அர்பேசன் நிறுவனத்தின் சார்பில் 10 லட்சம் ரூபாய் என 20 லட்சம் ரூபாயை அவர்களுக்கு நிவாரணமாக வழங்கி இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் வரலட்சுமியின் 2 குழந்தைகளின் படிப்பு செல்வை தெற்கு மண்டல திமுக ஏற்கும் என்று கூறியிருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் அவர்கள் வரலட்சுமி பணிபுரியக்கூடிய அந்த அர்வேசர் நிறுவனத்திலேயே அவரது வரலட்சுமி கணவரான ரவி அவர்களுக்கு இலகுவான வேலை வழங்கப்படும் என்று அவர்கள் உறுதியளித்திருப்பதாக கூறினார். காரணம், ரவி அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு சில உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கின்றன. இதன் காரணமாக அவர் பணிக்கு செல்லாததால் வரலட்சுமி மட்டுமே இந்த ஒரு குடும்பத்தை பணி செய்து அதிலும் அந்த தூய்மை பணியை செய்து கொண்டு அந்த குடும்பத்தை காப்பாற்றி வந்த ஒரு நபராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது என்ன செய்வது என்று தெரியாமல் அவரது குடும்பத்தினர் இங்கு கதறி எழும் காட்சிகள் இந்த கண்ணகி நகர் பகுதி மக்கள் அனைவரிடமும் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. காரணம், இந்த ஒவ்வொரு தெருக்களிலும் அனைத்து தெருக்களிலும் இருக்கக்கூடிய அங்கங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மின்சார அந்த பாக்ஸ்களிலிருந்து செல்லக்கூடிய ஒயர்கள் இது போல வெளியில் செல்வது என்பது சாதாரணமாக இருக்கின்றது. இதைத்தான் இந்த இடத்திற்கு சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ வந்த போதும் அவரை அழைத்து சென்று இங்க இருக்கக்கூடிய மக்கள் அவரிடம் காட்டி புகாரை தெரிவித்திருக்கின்றனர். மின் கம்பி அறந்து இங்க கீழே மேலே கிடையாது, கீழே அந்த கம்பியில காலை வச்சிருக்காங்க. அவங்க உயிர் போயிடுச்சு. சரிங்களா, அவங்களுக்கு உயிர் போனதுமோ ஒரு 5 மணி இருக்கும். சரிங்களா, நாங்கள் கரண்ட் ஆஃப் பண்ண சொன்னோம். ஆஃப் பண்ணவே இல்லை. 1/2 ஹவர் கழிச்சு தான் கரண்ட்டே ஆஃப் பண்ணுறாங்க. அப்புறம் எப்படி அவங்கள போய் நாங்கள் காப்பாற்ற முடியும்
சொல்லுங்க. இவங்க ஜன்னல்ல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க துடிக்கிறதை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஜன்னல்ல இருந்து. எப்படி பண்ண முடியும்? எப்படி அவங்கள வந்து காப்பாற்ற முடியும்? சொல்லுங்க. ஈபிக்கு ஃபோன் பண்ணா அவங்களும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் யாருமே கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன பண்றது சொல்லுங்க. இந்த தெருவுக்கு மட்டுமே இதை பாருங்க, இந்த தெருவு பாக்குறீங்க எப்படி இருக்கு? உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க. இதே ஒரு கவுன்சிலர் தெருவா இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு கட்சிக்காரங்க தெருவா இருந்தா எப்படி இருக்கும்? இல்ல ஒரு பணக்கார ஏரியா இருந்தா எப்படி இருக்கும்? அப்ப பணம் இருந்தா மட்டும் தான் ஜனங்களை பாப்பீங்களா? அப்ப ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் என்னதான் காவா தண்ணியா இருந்தா கூட நீச்சல் அடிச்சாச்சு ஓட்டு கேட்க வரீங்க இல்லையா? அந்த மாதிரி ஏன் வந்து பார்க்க மாட்டீங்கன்னு நான் கேட்கிற கேள்வி. வேற எதுவும் நான் கேட்கல. அந்த வார்டு கவுன்சிலர் வரவே இல்லையே, இப்பதான் வந்திருக்காரு போல இருக்குது. கரண்ட் எரிஞ்சு 3 மாசம் ஆகுது. நாங்கள் வந்து ஈபிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி கேபிள் போட சொன்னோம். 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து கேபிள் போட்டு மேலேயே போட்டுட்டு போயிட்டாங்க. மேலேயே போட்டுட்டு போனோன்னே நாங்கள் என்ன சொன்னோம், இதெல்லாம் எங்களுக்கு தோண்டி போட்டு கொடுங்கன்னு நாங்கள் சொன்னோம். போட்டு கொடுக்காத அப்படியே வச்சுருந்தாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நாங்கள் போய் கேட்டோம். வண்டியெல்லாம் ஏறி கேபிள் 2ஆக பொழந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி கூட போனால் கேபிள் இல்லை, வசூல் பண்ணி கொடுங்க எல்லாரும், காசு நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. 2 நாளைக்கு முன்னாடி போனால் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். இப்போ மழை வந்து தண்ணி நனைஞ்சு இப்போ சாக்கடிச்சு ஒருத்தவங்க எடுத்துட்டாங்க காலையில் வெடிக்காத்தால. நாங்கள் பார்த்தோம். வெடிக்காலையில் 4 மணிக்கு அவங்க வந்து பெருக்கிறவங்க அவங்க வந்து வேலைக்கு கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கும்போது அந்த கேபிள் மேலே காலை வச்சு ஷாக் அடித்து விழுந்துட்டாங்க. எங்களால் ஓடி வந்து காப்பாற்ற முடியல. உடனே நாங்கள் ஈபிக்கு ஃபோன் பண்ணதுக்கு ஈபிக்காரங்க எடுக்கவே இல்லை. ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டாங்க எப்போ பண்ணாலும். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், ஷாக் அடித்து இறந்துட்டு ரொம்ப நேரம் ஃபோன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எங்கள் அண்ணனுக்கு சொல்லி போலீஸ்காரங்களை வர வச்சு அதுக்கப்புறம் 4 மணிக்கு ஆச்சு. 5 மணிக்கு மேலே வந்து ஈபி ஆஃப் பண்ணிட்டு அவங்க அப்படியே ஓடிட்டாங்க. வரவே இல்லை, உள்ளே யாருமே வரல, அப்படியே போயிட்டாங்க. இப்போ தான் எடுக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு செத்த உடனே எடுக்கிறாங்க. வேலை நடக்குது, நோண்டுறாங்க, அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. உடனே எந்த இதுவும் பண்ண மாட்டுறாங்க. நோண்டுறாங்க, உடனே அவருக்கு ஒரு 2 நாள் 1 வாரம் ஆகுது. நோண்டி விட்டு 1 நாள் போயிடுறாங்க. அந்த கல் கொட்டுறதுக்கு 1 மாதம் ஆகுது. இதே மாதிரி தான் பண்ணுறாங்க. இது அங்கே பெயிண்ட் அடித்தாங்க, அது பெயிண்ட் அடிச்சு 2 வருஷம் ஆகுது. இன்னும் எங்களுக்கு பெயிண்ட் அடிக்கல, ஒன்றும் இல்லை. செவுறு ஒழுகுது, உள்ள ஷாக் அடிக்குது, எல்லாமே நடக்குது. இந்த ஏரியாவில் கண்ணகி நகரில் எத்தனை வந்து போட்டு எங்கே இருக்கிறவங்களும் இங்கே போட்டுட்டு எங்களை சாவு அடிக்கிறாங்க. இங்கே ஒருத்தரை சாவுறாங்க. இங்கே நாங்கள் 15 வருஷமாக இருக்கிறோம். இங்கே இப்படிக்கா வேலைக்கு போவாங்க டெய்லி. அவங்க அந்த தெருவில் இருக்கிறாங்க. டெய்லி இந்த பக்கம் வெடிக்காத்தால காலையில் ஷிஃப்ட்டுக்கு 6 மணிக்கு போனவங்க 4 மணிக்கு இப்போ கிளம்பி போனால் தான் அவங்க திருவாமூரில் வேலை செய்கிறாங்க. 6 மணிக்கு போய் சேரணும். அவங்க இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க. இப்போ எங்களால் காப்பாற்றவே முடியல. தண்ணி அவ்வளோ இருக்குது, ஷாக் அடிக்குது, இறங்க முடியல கீழே. நாங்கள் துடிக்கிறத பார்த்துட்டே நிற்கிறோம். நாங்கள் என்ன பண்ணுறது? ஈபிக்காரங்க ஃபோனை எடுக்கவே மாட்டுறாங்க. ஈபி ஆஃபீஸுக்காரர் வராரு 9 மணிக்கு வந்து பாதுகாப்போடு வந்துட்டு பாதுகாப்போடு போயிட்டார். ஏஇ வந்தார், வந்து எங்கே அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பாதுகாப்போடு வந்து பாதுகாப்போடு பார்த்துட்டு போயிட்டாங்க. இது அரசாங்கம் வந்து எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.